திரு சிந்தனை செல்வன் அவர்களே நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகள், குறிப்பாக இன்னைக்கு திருநெல்வேலி படுகொலை அப்படிங்கிற இடத்துல பிரதான எதிர்க்கட்சி அதிமுக ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல என்ன நடந்திருக்கு? அல்லது முதலமைச்சர் அதுக்கான பதிலை கொடுத்திருக்காரு, நாங்க தீவிரமா நடவடிக்கை எடுப்போம், எங்க உறுதியாக இருக்கிறோம் அப்படின்றாரு. இதை எப்படி அணுக வேண்டியது? ஒரு மிக முக்கியமான பிரச்சனை தொடர்பாக இன்னைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தால் ஒரு ஆக்கப்பூர்வமான முயற்சி அப்படின்னு தான் நான் அதை பார்க்குறேன். இது மாதிரி விஷயங்கள் அட்ரஸ் பண்ணுறது தான் எதிர்க்கட்சியினுடைய கடமை. அதை கவனமாக அவர் அதை அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி கொண்டு வரப்படுகிற கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அனுமதிப்பது, விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளாமல் தவிர்க்கிறது அப்படிங்கிறது சபாநாயகருடைய உரிமை. அது இன்டர்ன் ஆளும் கட்சியினுடைய அதில் அவங்களுடைய வழிகாட்டுதலும் இருக்கும். ஆனால் இது மாதிரி முன்வைக்கப்படுகிற எந்த விஷயத்தையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் தவிர்த்ததாக எனக்கு தெரில. வேங்கைவேல் விஷயமா நாங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தோம். அது அதை தவிர்க்கலை, அதை எடுத்துக்கிட்டாங்க. அது மாதிரி இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம் தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் அது மாதிரி இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது ஒரு பொது விவாதத்துக்கு உட்படுத்தப்படுவதை ஜனநாயக பண்போடு முதல்வர் அவர்களும் அதில் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாரையுமே பேச அனுமதிச்சாங்க. அது மட்டும் இல்லை, 1-2 பேர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கல. உதாரணமாக பாஜகவில் ஒரு அண்ணா நயினா நாகேந்திரன் கொடுக்கல. இருந்தாலும் அவர் கைகளை உயர்த்தி கேட்டப்போ அவங்களையும் பேச வச்சாங்க. அதனால் இது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான். ஒரு கொடூரமான முதலமைச்சருடைய அணுகுமுறையில் ஜனநாயகம் இருக்கு அப்படிங்கிற உங்க பார்வையை எடுத்துக்கிறேன். அதே நேரத்தில் இந்த நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்குது. அவர் புதுக்கோட்டையில் ஏற்கனவே நடந்த படுகொலை பற்றி குறிப்பிடுறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிஸ்ட், சோஷியல் ஆக்டிவிஸ்ட் படுகொலை செய்யப்பட்டது. அவரும் முன்கூட்டியே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொன்ன இடத்துலேருந்து வருது. அப்படின்னா இதை அட்ரஸ் பண்ணுற இடத்துல இருக்குதாங்கிற கேள்வி தான் முன்வைக்கிறாங்க. பொது சமூகம் இதில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை எடுத்துக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. மதவாத ரீதியாக மட்டுமல்ல, இது மாதிரி சமூக செயல்பாட்டாளர்கள் மட்டுமல்ல, இந்த மண்ணில் நீண்ட நெடிய காலமாகவே வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகிற தலித்துகளும் இது மாதிரியான வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுறாங்க. இதில் தலித்துகள் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகிற பெரும்பாலான சம்பவங்கள் கடந்து போகப்படுகிறது. எந்த ஆணவ படுகொலைக்காகவும் இதுவரை சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கப்பட்டதில்லைங்கிறத நான் உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் வேதனையோட. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் காவல்துறைகிட்ட ஒரு செயல்பாடுகளில் ஒரு இடைவெளி இருக்கா அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக ஒரு இடைவெளி இருக்குது. அது இந்த கவர்மெண்ட்டினுடைய ரோல் அப்படின்னு நம்ம ரொம்ப குறுக்கி பார்த்தோம்னா அதையும் அரசியலாக்கி நம்ம ஆதாயம் தேடுறோம் தான் அர்த்தம். இது கவர்மெண்ட்டுங்கிற விஷயத்தை தாண்டி காவல்துறை ஒரு பொது உளவியலோடு தான் செயல்படுகிறது. ஒரு பொது சமூகம் என்ன மாதிரியான உளவியலை இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஆடு கோழியை கொண்டு போய் பலியிட வேணான்னு முதல்ல ஸ்டாப் பண்ணது காவல்துறை, வருவாய்த்துறை அப்படின்னு தான் தகவல் வருது. அப்படி செஞ்சிருக்க வேண்டியதில்லை. அது காலமாக அங்கே நிகழ்ந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது இப்போ ஒரு பொது சமூகத்தினுடைய அழுத்தத்துக்கு காவல்துறை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அதனால தான் காவல்துறை நீங்கள் சொல்கிறது கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோ அல்லது இவர்களோ இருக்காங்கன்னு சொன்னால் கூட, ஆனால் இந்த இதை பொறுத்த வரைக்கும் முடிவுகள் எடுக்கிறது அல்லது அவர்களுக்கான போதுமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்க வேண்டியது ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய கடமை தானே. நீங்க காவல்துறை உயர் அதிகாரிகள் பொது சமூகத்தினுடைய உளவியல் அல்லது காவல்துறை அதை எடுத்துட்டு போகுது, இதெல்லாம் ஒரு பக்கம் ஆர்குமெண்டெல்லாம் நம்ம ஏற்கக்கூடியது என்றாலும் கூட ஸ்டாப் பண்ண வேண்டிய தேவை இருக்குல்ல. அது யார்கிட்ட இருக்கு அந்த பொறுப்பு? இங்க அது அதாவது அந்த ஒரு ப்ரிலிமினரி ரோல் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற சிஸ்டத்துல அப்படி நடந்துகிட்டு இருக்கு. அந்த பிரிலிமினரி ரோலை தாண்டி அது ஒரு இது மாதிரியான ஒரு கொலையாவோ அல்லது வேற ஒரு எதிர்மறை சம்பவமாவோ நிகழும் போது தான் அது அரசுடைய கவனத்துக்கு, அது முடிவெடுக்க வேண்டியவர்களுடைய கவனத்துக்கு வருது. அவ்வாறு வருகிற போது முடிவெடுக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எப்படி எடுத்திருக்கிறாங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரி இடங்கள்ல மிக கடுமையாகவும் எந்த பாரபட்சமும் இல்லாமலும் அரசு செயல்படுறத நான் பார்த்துருக்கிறேன். ரொம்ப முக்கியமானதுதான். பட்டியலின மக்களுக்கு எதிரான ஆணவ படுகொலைகள் உள்ளிட்ட அம்சங்கள்ல கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்ததில்லை அப்படின்ற கருத்தை சொல்லி 2 நாட்களுக்கு முன்னாடி தேவேந்தர் ராஜ் தொடர்பா நாங்க தான் மனு கொடுத்தோம். ஒரு கபடி வீரன், அவன் எல்லா சமூகத்துக்கும் சொந்தமான ஒரு குழுல வெற்றி பெறான். அவன் வெற்றி பெற்றாங்கிறத தாங்கிக்க முடியாம வெட்டி ரொம்ப கொடூரமா இதா இருக்கான். இது வரைக்கும் ஒரு பொது அந்த வாய்ப்பு உங்கள்கிட்ட இருக்கு. ஒரு சட்டமன்ற குழு தலைவரா நீங்களும் அதை முயற்சி எடுக்கலாம். இல்ல, நாங்க கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துருக்கோம். அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் வரல. இன்னைக்கு எங்களுடைய உறுப்பினர் பேசும்போது எங்க உறுப்பினர் மட்டும்தான், முகமது ஷானவாஸ் மட்டும்தான்
அதையும் சேர்த்து அட்ரஸ் பண்ணி பேசினார். ஓகே, விஜயபாஸ்கர். இல்லை, அதில் கவனஈர்ப்பு தீர்மானம் குறித்து மரியாதைக்குரிய நண்பர் சிந்தனை செல்வன் குறிப்பிடுகிறார். ஒரு சம்பவம் நடந்ததற்கு பிறகு அந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தை எடுப்பது, அதில் பதில் சொல்வது, இனிமேல் இது போல் நடக்காமல் பார்த்துக்கொள்வேன் என்பது நம்ம இழந்துட்டோம். அதான் நான் சொன்னேன். இப்போ என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, இப்போ கள்ளக்குறிச்சி சம்பவம் இருக்குல்ல, கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சம்பவத்தில் எங்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் நண்பர் செந்தில்குமார் ஒரு கவனஈர்ப்பு தீர்மானம் சபாநாயகர்கிட்ட கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு, இது மாதிரியாக அங்கே கள்ளச்சாராய விற்பனை டவுன்லேயே நடக்குது, காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலே நடக்குது, அப்போ இது குறித்து நான் விவாதிக்க விரும்புகிறேன் அவர் கொடுத்துருக்கிறார். கடைசி வரை அந்த கவனஈர்ப்பு தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்து வரப்படவில்லை என்பது எல்லோருக்கும் நாடறிந்த விஷயம். ஒருவேளை அந்த கவனஈர்ப்பு தீர்மானம் விவாதத்திற்கு வந்திருந்தால் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த கள்ளச்சாராய விற்பனையை அரசினுடைய கவனத்திற்கு, முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பார். ஒருவேளை இந்த அரசு வெளித்துக் கொண்டிருந்தால் அந்த சம்பவம் தடுக்கப்பட்டு 70 உயிர்கள் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கும். அதுதான் என்னுடைய கருத்தை நான் முன்வைக்கிறேன். அதாவது எந்த நிகழ்வையுமே உடனே அரசு ரியாக்ட் பண்ணும். நமக்கு துறை இருக்குல்ல, உளவுத்துறை இருக்கு, இன்ட் இருக்கு. ஓகே, இதில் முன்கூட்டியே தடுத்திருக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு வரீங்க. நம்ம பேசலாம். கணேஷ் அவர்களின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு ஜென்ராம், இப்போ கவன ஈர்ப்பு தீர்மானம் பற்றி டாக்டர் விஜயபாஸ்கர் ஒரு கருத்தை சொல்றாரு. இப்போ எடுத்துக்கொண்டது வரவேற்கத்தக்கது. திரு சிந்தனை செல்வன் சொல்றாரு ஒரு ஜனநாயக போக்கு இருக்கு, பேசுறாங்க, அட்ரஸ் பண்றாங்கன்னு. டாக்டர் விஜயபாஸ்கர் சொல்றாரு கள்ளக்குறிச்சியில் இது முன்கூட்டியே பேசப்பட்டிருந்தால் இது தடுத்திருக்கலாம். அப்போ இது நிகழ்வுகள் நடந்த பிறகு எடுக்கக்கூடிய நடவடிக்கைங்கிறது போதுமானதாகவோ அல்லது சட்டம் ஒழுங்கை காப்பதாகவோ இருக்குமாங்கிற கேள்வி ஒரு முன்வைக்கிறது. அங்கிருந்து ஏற்கனவே தகவல்கள் எதையும் இருந்ததுன்னா அதனுடைய சீரியஸ்னஸ் தெரிஞ்சிருக்கும். அல்லது கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மூலமாக மட்டுமே அது எவ்வளவு சீரியஸான விளைவுகளை உருவாக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது சில சமயங்களில் முன்னுரிமை கொடுக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கலாம். அது அவங்க எரர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டாக கூட இருக்கலாம். அதே சமயத்தில் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம்ங்கிறது தொகுதிகள் சார்ந்து முழுக்க சட்டப்பேரவைக்குள்ள இந்த பிரச்சனை வேற. பட் மற்ற தொகுதி பிரச்சனைகளுக்காக கவன ஈர்ப்பு தீர்மானம்னு கொண்டு வரக்கூடியது எல்லாமே எவ்வளவு தூரம் பிராக்டிக்கலாக அவசியமானது அப்படிங்கிறது எனக்கு தனிப்பட்ட முறையில் வேற கருத்து இருக்கு. அது லெஜிஸ்லேச்சருடைய டியூட்டியா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வேற பார்வை இருக்கு. அதனால நான் அந்த இடத்துக்குள்ள வர சட்டமன்ற உறுப்பினர்கள் தானே அதனுடைய பொறுப்பு இல்லையா? அவங்க டியூட்டியா அது பார்க்கல நீங்க? எக்ஸிக்யூட்டிவோட டியூட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, லெஜிஸ்லேச்சருடைய பணியாக நான் அதை பார்க்கல. எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க அதை செய்யலன்னா அதை தேர்ந்தெடுக்கப்பட்ட அது தொடர்பான கேள்விகளை எழுப்ப முடியும். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எக்ஸிக்யூட்டிவ்க்கு இருக்கு. அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கும் அதுக்கு கடமை இருக்குங்கிறத நான் ஏற்கிறேன். மற்றபடி இனிஷியேஷனே சட்டப்பேரவையில கொண்டு வந்து நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் மூலமாகத்தான் தொகுதி பிரச்சனைக்காக குரல் கொடுத்தேன். தொகுதி பிரச்சனைக்காக நான் சட்டப்பேரவையில பேசினேங்கிறத மக்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நடக்கிற சில விஷயங்கள் அவசியமானதான்னு எனக்குள்ள கேள்வி இருக்கு. அது உறுப்பினர்களுக்கு தான் அதனுடைய தீவிரத்தன்மை தெரியுமாக இருக்கும். நான் வெறும் அரசியல் சட்டத்தை புரிந்து கொண்ட என்னுடைய புரிதல்ல இருந்து நான் அந்த விஷயத்தை சொல்றேன். இந்த குறிப்பிட்ட பிரச்சனைகளை ஒரு சிவில் டிஸ்பியூட்டை அதாவது கொலை மிரட்டல் இருக்குங்கிற புகார் வந்ததுக்கு அப்புறம் இருவரையும் கூப்பிட்டு வச்சு பேசுறத ஒரு சமரசத்துக்கான முயற்சியாகத்தான் பார்க்க முடியும். அந்த அச்சுறுத்தல் தொடர்பான சமரசத்துக்கான முயற்சியாகத்தான் பார்க்க முடியும். சிவில் டிஸ்பியூட்டை தீர்த்து வைக்கக்கூடிய ரோல் போலீஸுக்கு இருக்காங்கிற கேள்வி அங்க வருது. அதனால அதை அவங்க செய்ய முடியாது.